இயர்ஸாக வந்து நாங்கள் கிளாஸில் கஷ்டப்படுறதுக்கு ஒரு யூடியூப் ரெகேஷன் கிடச்சிருக்கு. அந்த ப்ளஸ் என்னன்னா 100K ரீச் பண்ணியாச்சு. நம்ம ஃபேமிலிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த 5 இயர்ஸாக வந்து நாங்கள் போட்ட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ் மூலிமா நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. இதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்காத ஒரு சர்ப்ரைஸ். ஸோ அந்த எங்களுக்காக வந்து 5 இயர்ஸாக கஷ்டப்படுறதுக்கு ஒரு சில்வர் பட்டன் கிடச்சிருக்கு. ஸோ அதை முன்னாடி ஓப்பன் பண்ண போகிறோம். கைஸ் இதுக்காக வந்து நானும் சரி, பசங்க, பேரண்ட்ஸ், ஆல்சோ கிட்ஸு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இந்த 100K. இது வந்து நீங்கள் இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு வீடியோக்காகவும் ஷார்ட்ஸ் சரி வீடியோ சரி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது உங்களால் தான். ஸோ அதனால் உங்களுடைய ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ வாட்ச். இந்த சில்வர் பட்டன் தாண்டி நாங்கள் வந்து கோல்டன் பட்டன் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் உங்கள் சப்போர்ட் தேவை. இதே மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம் கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து அடுத்த படம் ரீச் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக உழைப்போம், என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. மை டியர் ஃபேமிலிஸ், 50K சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நான் வந்து இந்த ட்ரூப் தமிழா ஃபேமிலியில் வந்து இன்டர்ஃபேர் ஆனேன். இப்போ வந்து 100K ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து நம்மளோட சப்போர்ட் இல்லாமல் பாய்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக கிளாஸ் நடக்கிறது, வெளியில் ஃபங்க்ஷன் போகிறது அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இப்போ சினி ஃபீல்டு லெவல் போயிருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய அப்புறம் நிறையா பேர் எல்லாம் எதுக்குனாலும் கூப்பிட்ற அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னும் நீங்கள் மேலே மேலே போய் எல்லோரும் சினி ஃபீல்டு வந்து நல்லா ரீச் ஆகணும். மாஸ்டரோட ரொம்ப பெரிய கனவே வந்து அவர் போக முடியாத லெவலுக்கெல்லாம் என்னோட குழந்தைங்க எல்லாம் போகணும் அப்படிங்கிறது தான். நீங்கள்லாம் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். இன்னும் வந்து நம்மளோட செகண்ட் பேட்ச் கேர்ள்ஸ் பாய்ஸ் அவங்கெல்லாம் வந்து சினி ஃபீல்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் மாஸ்டரோட பெரிய லட்சியமே. அதனால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்காம போகாது. அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நான் ஸ்டார்டிங்லேருந்து டான்ஸ் கிளாஸ் வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு டான்ஸ் கிளாஸ் வரும்போது ரொம்ப பயந்தேன், எப்படி இருக்குமோ அப்படின்னா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும், இது கிளாஸ் மாதிரியே இல்லாமல் ஜாலியாக ஒரு ஃபேமிலி மாதிரி சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த அளவுக்கெல்லாம் ஒழுங்காக ஆட தெரியாது. இப்போ வந்துட்டு நல்லா ஆட கற்றுக்கிட்டோம். இப்போ ஓரளவுக்கு ஆடுறோம், ஆனால் இன்னும் நல்லா கற்றுக்குவோம். நிறைய காம்படிஷன்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, மூவி ஷூட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஹாய், நான் தான் மோகன். இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் தான் இருந்தோம். சில பேர் மீன்ஸ் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இப்படி தான் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன புதுசில் நாங்கள் வந்து எப்படி யூடியூப்பில் வீடியோ போடுறோம் அந்த ஒரு இதே இல்லை. இப்போ ஜஸ்ட் நாங்கள் எங்கள் உள்ளூருக்குள்ளே எப்படி வந்து ரீச் ஆகுறது தான் ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணோம். அதுக்குள்ளே பார்க்கணும், அந்த வீடியோவில் போடணும், போட்டால் எப்படி ரீச் ஆகும் அதை பற்றிலாம் யோசிக்காமல் நாங்கள் வீடியோ போட்டோம். ஒவ்வொரு வீடியோ நாங்கள் போடுறோம் அப்படின்னா அது எங்களுக்கு இந்த அளவுக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக போடல. இப்போ நாங்கள் ஒரு கொரியா எடுத்து சாங் ஆடுறோம் அப்படின்னா அதில் நான் என்ன லேர்ன் பண்ணுறேன், அப்போ நான் லேர்ன் பண்ணது பசங்களுக்கு என்னென்ன சொல்லித்தரேன் பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணோம். அந்த அதாவது இதில் பார்த்தீங்கன்னா எங்களை மட்டும் தான் நாங்கள் யோசித்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கும் பிடிச்சி இது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது அப்படிங்கிறப்போ அதுதான் இந்த பட்டன் எனக்கு தெரிஞ்சு. 100K அப்படின்றது எங்களுக்கான ஒரு விக்டரியாக நாங்கள் பார்க்கல, எங்களை விரும்பி பார்க்குற உங்களுக்கும் அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குன்றதை நாங்கள் நினச்சிக்கிறோம். ஸோ தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹாய் கைஸ், நான் உங்கள் வெங்கி. எல்லோரும் வீடியோவில் என்னை பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுன்னு வந்துட்டு இருக்கேன். அண்ணா ஃபஸ்ட்லேருந்தே தெரியும். அப்புறம் டான்ஸ் எப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட தான். எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. எல்லோரும் இங்கே வந்து தான் அந்த ஸ்டைலை கற்றுக்கிட்டோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன்.
அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோவாக தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் டான்ஸில் இம்ப்ரூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு லெவலில் போய் மோஜ் இன்ஸ்டாகிராமில் அப்புறம் யூடியூப்பில் அப்படியே எல்லாத்தையும் லைனாக அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்தோம். அப்புறம் அப்படியே அந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு பிடிச்சி அந்த ஸ்டெப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அதனால் இந்த சப்போர்ட்டு டில் என் வரைக்கும் கொடுங்க. அடுத்த கோல்டன் பட்டனில் சந்திப்போம். பை. எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ரீசெண்டாக வீடியோஸ் எதுவும் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் ஸ்டார்டிங்லேருந்து நானும் மாஸ்டரும் அண்ணா தான் எல்லாருமே ஒன்றா வீடியோ நிறையா பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து ஆரம்பிச்சது இந்த சில்வர் பேட்டர்ன். நீங்கள் ரொம்ப நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி எங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. ஹாய், நான் சமித்தோட அப்பா. என் பொண்ணு வந்து இந்த டான்ஸ் கிளாஸ் வந்து ஒரு 3 வருஷமாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் டான்ஸு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. டான்ஸ் கிளாஸ் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு இங்கே டான்ஸ் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுது. இங்கே வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் டான்ஸ் வந்து ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய காம்படிஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க, நிறையா ப்ரைஸஸ் வின் பண்ணுறாங்க. அதனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த சினி ஃபீல்டு அந்த மாதிரி சான்சஸ் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பசங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. அடுத்த கிட்ஸு போகிற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த இதில் போகிற மாதிரி இருக்காங்க. Hi guys, so first of all thank you all for reaching the 100K. ஸோ நாங்கள் வந்து இந்த 100K சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக ரீச் பண்ணுறதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த எஃபோர்ட் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஸோ நானாகட்டும் அரவிந்தாகட்டும் ஃபஸ்ட்டு டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ, அந்த மிரர் பார்த்து ஆடுறது, நாங்கள் கான்செப்ட் வைஸ் ஆடுறது, அந்த கவுண்டில் ஆடுறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நாங்கள் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் மியூசிக் சாங்ஸு, மூவி சாங்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் நிறைய இன்ஸ்பயர் ஆகி நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸ் பார்த்து தான் நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி டான்ஸ் ஆடினோம். ஸோ அப்போ ஆடும்போது அரவிந்த் வந்து நிறையா பக்கம் நிறையா டான்ஸ் ஷோஸு அண்ட் நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாமே ஆடிட்டு இருந்தான். ஸோ அப்போ வந்து அரவிந்த் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து டான்ஸ் ஸ்டூடியோ ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக குன்னத்தூர் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஸ்டூடியோ எதுவுமே இல்லை. ஸோ அரவிந்த் ரன் பண்ணும்போது கண்டிப்பாக அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நம்ம கிட்ஸ்க்காகட்டும் மற்றவங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே கண்டிப்பாக அது ஒரு நல்லா டெவலப் பண்ணுவாங்க. அவங்க நிறைய டான்ஸ் கரியரில் நிறைய டெவலப் பண்ணாங்கன்னு யோசிச்சோம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடியோ தான் நம்ம ட்ரூப் தமிழா டான்ஸ் ஸ்டூடியோ. ஸோ இதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஃபுல்லாக டான்ஸ்லேயே இறங்கி அதோட கரியராகவே எடுத்து ஸோ அதில் ஸ்டார்டிங் ஜாயின் ஆன கிட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நிறைய ட்ரெயின் பண்ணி நல்லா டெவலப் பண்ணி அண்ட் பாய்ஸ் ஆகட்டும் எல்லாரும் எவ்ரிடே அவங்களோட எஃபர்ட் வந்து போட்டிருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒர்க்கு, காலேஜு இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு டான்ஸ் அந்த பேஷன் மூலமாக அவங்க வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லா ஆடி நிறைய வீடியோஸ் போட்டு அதெல்லாம் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் வந்து உங்களுக்கு தான் நாங்கள் சொல்லணும். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸ் ஸ்டூடியோவில் அரௌண்ட் 50 to 60 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அடுத்த லெவல் இவங்களை இந்த கரியரில் டான்ஸ் கரியரில் அவங்க எப்படி டெவலப் பண்ணணும், அவங்க ஸ்டடீஸ் தாண்டி ஸோ அவங்களை வந்து டான்ஸில் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் நிறைய யோசித்தோம். ஸோ அதில் வந்து காம்படிஷன் ஆஸ்பெக்ட் ஆகட்டும் இல்லை ஈவெண்ட் ஸோ இதில் அவங்க நிறைய நாங்கள் ட்ரெயின் பண்ணி இப்போ அவங்க நிறைய பக்கம் நிறைய காம்படிஷன் போது நாங்கள் சின்ன வயசில் எதெல்லாம் மிஸ் பண்ணமோ அதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ அச்சீவ் பண்ண மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுலேயும் அதே மாதிரி கிட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் அவங்களை டெவலப் பண்ணணும், அவங்கள அந்த அளவுக்கு எப்படி ரீச் பண்ண வைக்கணுங்கிறத நாங்கள் அடுத்த விஷயமா நாங்கள் யோசிச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இனி ஃபர்தராக வந்து அப்கமிங் டேஸில் வந்து நிறைய நாங்கள் வந்து எங்களோட எஃபோர்ட்ஸ் மூலமாக அடுத்த 1 மில்லியன் எப்படி ரீச் பண்ணணுங்கிற எஃபோர்ட் வந்து கண்டிப்பாக போடுவோம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும்.